இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லேடர் ஆஃப் இஃபெல்ஸை யூஸ் பண்ணி இன்னும் ஒன் ஆர் மோர் தென் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? லேடர் ஆஃப் இஃபெல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட கிரேடை வந்து எவாலுவேஷன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ன கிரேட் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எவாலுவேட் பண்ண முடியும் உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி. இப்போ நம்மளோட டோட்டல் மார்க்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு 90% எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஏ கிரேடு, ஒரு 80 மார்க்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா பி கிரேடு, 70க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா சி கிரேடு, 60க்குள்ளே இருக்கீங்கன்னா டி கிரேடு, அதுக்கு கீழே போயிட்டீங்கன்னா நீங்கள் ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேட் எவாலுவேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட மார்க்ஸ் அப்படிங்கிற டோட்டல் பர்சன்டேஜை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 85% அப்படிங்கிறது நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட மார்க் அப்படிங்கிற ஏரியாவில் மார்க்ஸ் அப்படிங்கிற ஏரியா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 90க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 90க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க console.log_off அப்படிங்கிற இடத்துல அவங்களோட கிரேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிரேட் அப்படின்னா ஏ கிரேடு அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இஃபெல்ஸ் போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட மார்க் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 80க்கு மேலே 80க்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த மார்க் வந்து 80க்குள்ளே இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னா console.logல எனக்கு வந்து அவங்களோட கிரேடு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி கிரேடு அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா எல்சிஃப் அப்படிங்கிற ஏரியாவில் என்னோட மார்க் அப்படிங்கிற ஏரியாவில் நான் என்ன பண்ணுறேன்னா 70 அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். 70க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா console.log_off அப்படிங்கிற ஏரியாவில் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கிரேடு, இந்த இடத்துல வந்து என்னோட கிரேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி கிரேட் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் எல்சிஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நான் மார்க்ஸ்னு கொடுத்துட்டு அதை நான் என்ன பண்ணுறேன்னா 60க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா console.log_off அப்படிங்கிற ஏரியாவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கிரேடு அப்படின்னு சொல்லி கொடுத்து டி கிரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு எல்சிஃப் அப்படின்னு போட்டு இதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் சரி அவங்க வந்து என்ன கிரேட் அப்படின்னா கிரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்து எஃப் கிரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ என்னோட அவுட்புட்டை செக் பண்ணி பாருங்க. பி அப்படிங்கிறது 80, நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு 80க்குள்ள அந்த எப்படி இருக்கணும் அப்படின்னா இது வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 80க்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்னது எனக்கு பி கிரேடு அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதே இடத்துல நீங்கள் போய் என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா 90 அப்படின்னு கொடுக்குறேன். 90 இஸ் ஏ கிரேடு. இப்போ அதே இது நான் 100 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்னோட அவுட்புட் பாருங்கள் ஏ கிரேடு. இப்போ நான் அதே இதில் 60 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 60ங்கிறது எந்த கிரேடில் வரும்? டி கிரேடில் வரும். இது வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ நான் அதே இது 65 கொடுக்குறேன், என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் 65 கொடுத்தாலும் எனக்கு டி கிரேட் தான் வரும். அதே இது நான் 70 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்ன வந்துடும்? சி கிரேடுன்னு வந்துடும். இந்த மாதிரி கிரேட் எவாலுவேஷன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கிரேட்டர் தென் சிம்பிள் நமக்கு வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் இருக்கக்கூடிய கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸ் தென் சிம்பிள், அதுக்கப்புறம் டபுள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, நாட் ட்ரிபிள் ஈக்குவல் டு, நாட் டபுள் ஈக்குவல் டு, இதை மாதிரி சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எவாலுவேஷன் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான இன்னும் ஒரு ஒன் மோர் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட ஏஜ் வந்து வச்சு நீங்கள் வந்து சிட்டிசனா இல்லை அடல்ட் கிட்டா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டீனேஜா இல்லை நீங்கள் சைல்டா அப்படிங்கிற கேட்டகரிஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கமாண்ட் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல கமாண்ட் போட்டுட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செக் இஃப் எ பர்சன், ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சைல்டா, அப்படி இல்லை அப்படின்னா டீனேஜா, ஓகேவா, டீனேஜரா, அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து அடல்ட் கிட்டா இல்லைனா அடல்ட்டா, அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து சிட்டிசனாக இருக்காங்களா, சீனியர் சிட்டிசனாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏஜ்னு ஒரு இன்புட்டை வாங்கி அதில் 25 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ 25 ஏஜில் இருக்கிறவங்க அவங்க கிட்டா, அவங்க வந்து கிட்ஸா இல்லை டீனேஜரா இல்லை அடல்ட்டா இல்லை சீனியர் சிட்டிசனா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட இஃப் லூப்பில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஏஜ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 12 வயசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கன்சோல் டாட் லாக் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா யூ ஆர் எ கிட் இல்லைனா சைல்டு அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எல்செஃப் அப்படிங்கிற ஏரியாவில் ஏஜ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 19க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து டீனேஜர் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல கண்டிஷன் வந்து நீங்கள் கொடுக்குறது தான். ஓகேவா, நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல வந்து இப்படி கொடுத்து காட்டுறேன். இப்போ வந்து இவங்க டீனேஜர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஏஜ் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற இடத்துல 59 வரை 59 வரை உள்ள ஏஜில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு கன்சோல் டாட் லாக் ஆஃப். ஓகேவா, கன்சோல் டாட் லாக் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து அடல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். யூ ஆர் அடல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா, அடல்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 60 வயசுக்கு மேலே போகிறவங்க எல்லாருமே எனக்கு என்ன கேட்டகரியில் வந்துடணும் அப்படின்னா யூ ஆர் சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல சீனியர் அப்படின்னு சொல்லி கொடுத்து சிட்டிசன் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கொடுத்துறேன். இப்போவே நான் அதை ரன் பண்ணி பார்க்குறேன், எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணும்போது யூ ஆர் அடல்ட், என்னோட 25 வயசில் இருக்கிறதுனால நான் அடல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதே இது நான் வந்து ஒரு 15 வயசு அப்படின்னா அவங்க வந்து டீனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 அப்படின்னா அவங்க வந்து கிட் கேட்டகரியில் வருவாங்க. இல்லை அதே இது ஒரு 70 அப்படின்னா அவங்க சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் வருவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து லேடர் ஆஃப் இஃபல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நெஸ்டட் ஆஃப் இஃபல்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ப்ராக்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். பை கைஸ்.